பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போறதாக ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க செய்யற வேலை சமாதானத்தை சீர்குலைக்கும். நாங்க ராஜதந்திர ரீதியில இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பாலஸ்தீன தனி நாடு என்று அறிவிச்சீங்கன்னு சொன்னா அது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை இன்னும் தைரியப்படுத்தும், அவங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும், அமைதி முயற்சிகளை கெடுக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. அமைதி முயற்சி என்ன பண்ணினாங்க? 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய புள்ளி விவரத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா 6145 பேர் தான் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது. இப்போ என்ன பார்க்கணும்னா 6145 எங்க, 1 லட்சம் எங்க, எத்தனை மடங்குங்கிறத பாருங்க. எவ்வளவு பெரிய பொய். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க பார்க்குறாங்க. முழு பூசணிக்காயா இது? அதை தாண்டி எதையெல்லாம் மறைக்க பார்க்குறாங்க. வெக்கம் கெட்டவங்க. ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னு கேட்டா 12,000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தை விட்டே ஓடி இருக்கிறார்கள். போதுண்டா நீங்களும் உங்க ராணுவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 662வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது, அதையொட்டி சர்வதேச நகர்வுகளாக என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு முதன்மையாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நமக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நெருங்கக்கூடிய காசாவினுடைய இந்த வார பொறுத்தவரையில் காசா முழுவதுமே அழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 77,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். காசாவுக்குள்ளாக 17,000க்கு மேற்பட்டவர்கள் வெஸ்ட் பேங்க்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால். அதே நேரத்தில் 1,35,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் காசாவுக்குள்ள அப்பாவிகள். இது எல்லாமே அப்பாவிகள் பற்றிய தரவுகளாக இருக்கக்கூடிய நிலையில காசாவில் எந்த பகுதிகளையுமே எடுக்க முடியாத அளவுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல இஸ்ரேல் தன்னுடைய அழிவுகளையும் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் தொடர்ந்து மறைத்து வருகிறது என்கிறது இஸ்ரேலுக்குள்ள இருந்து இயங்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத் வைனட் என்று சொல்லக்கூடிய ஹீப்ரு மொழி இணையதளம் செய்தி சேவை. இது இஸ்ரேலுக்குள்ள ஒரு பிரபலமான செய்தி சேவை மட்டுமல்ல, இவங்க தொலைக்காட்சி ஊடகங்கள் பல ஊடகங்களையும் இவங்க தளங்களையும் செயல்பட்டு வர்றாங்க. ராணுவம் தொடர்பான பல உண்மைகளை இவர்கள் தான் வெளியே போட்டு உடைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுடைய போர்சஸுக்கு என்னவெல்லாம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கிற சில தரவுகளை கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே அவங்க வெளியிட்டுக்கிட்டே வர்றாங்க. அதனுடைய அப்டேட்டடாக இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். அது எப்படி அவங்க வெளியிடுறாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் ராணுவத்திடம் இருந்து சுதந்திர இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் தரவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு இவங்க கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க சட்ட ரீதியா. அவங்க கிட்ட இருந்து எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலுடைய ஹீப்ரு மொழி பத்திரிகை இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அந்த தகவல்கள்ல மிக முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்குள்ளாக காசா வார்ல படுகாயம் அடைந்து நிரந்தர ஊனமுற்றவர்களாக 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரேல் போர்சஸ்ல 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்போ உலகம் தெரிஞ்சுக்கிறோம் உண்மையிலேயே இந்த யுத்தத்தில் பலமிக்க ராணுவம் யார் என்பதை. 100% பயிற்சி பெற்றவர்கள், உலகத்தில் இருக்கிற 100% ஆயுதங்களை பயன்படுத்துகிறவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நாசம் செய்யக்கூடிய எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் பயன்படுத்தக்கூடியவர்கள். எங்களை விட சேஃப்டியான ராணுவமும் இல்லை, எங்களை விட பலமான ராணுவமும் இல்லை என்று சொல்லி உலகம் முழுக்க மார்தட்டி கொண்டு திரிந்தவர்கள் 1 லட்சம் பேர் படுகாயம் அடைந்து நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலை என்ன? அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்களா தோத்திருக்கிறாங்களாங்கிறத உலகமே தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலாக இது மாறி இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, இதுல பாதி பேர் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நடக்குமா இல்லையா? ஏன்னா யுத்தத்துக்கு போனோம், ஏதோ ஜெயிச்சிருவோம், அந்த சூறையாடிடுவோம், அந்த மக்களை சொத்துக்களை எடுத்துக்கிறோம்னு உள்ள போனோம். ஆனால் கடைசியில் நம்ம கால் போயிடுச்சு, நம்ம கை போயிடுச்சு, நம்ம உடல் அந்த உறுப்பு போயிடுச்சு, இந்த உறுப்பு போயிடுச்சு என்கிற ஒரு நிலை வந்தால் அதுவே பெரிய மன வலியை உண்டாக்கிடும். நடக்க முடியலை, எதையும் பண்ண முடியலை, ஓடியாடி திரிய முடியலை, குழந்தைகளோட கொஞ்சம் முடியலை. இதை நினைச்சே உளவியல் ரீதியாக பாதிக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்திகளோடு
கிட்டத்தட்ட 18,500 பிளஸ் 18,500க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டு இருக்கிறது. இதுல என்ன நம்ம காமெடியா பார்க்கணும்னு சொன்னா, அப்படி என்றால் இஸ்ரேல் ராணுவம் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆனா இஸ்ரேல் ராணுவத்தினுடைய புள்ளி விவரத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா 6,145 பேர் தான் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது. இப்ப என்ன பார்க்கணும்னா 6,145 எங்க, 1,00,000 எங்க, எத்தனை மடங்குங்கிறத பாருங்க. எவ்வளவு பெரிய பொய். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க பார்க்குறாங்க. முழு பூசணிக்காயா இது? அதை தாண்டி எதையெல்லாம் மறைக்க பார்க்குறாங்க. வெக்கம் கெட்டவங்க, தோல்விக்கு மேல் தோல்வி அடைஞ்ச ஒரு சின்ன இராணுவத்திட்ட தோட்டு போறாங்கன்னு சொன்னா அந்த இராணுவத்திற்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதா இல்லையா, அல்லாஹ்வுடைய பாக்கியம் இருக்கிறதா இல்லையா, அடிச்சு விரட்டி விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுதா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதே நேரத்தில் 18,500க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 895 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய IDF, இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் என்கிற இஸ்ரேலுடைய டயப்ப ஃபோர்ஸஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லப்படுது. இது சரியா தான் பேரை வச்சாங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலேருந்து இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு இஸ்ரேலி டயப்ப ஃபோர்ஸஸ் சொல்லி இந்த எக்ஸில் எல்லாருமே எழுதுவாங்க. கரெக்டாக தான் எழுதுறாங்க, டயப்ப ஃபோர்ஸஸ் தான் அது. ஏன்னா 18,500 பேர் கொல்லப்பட்டிருக்கிறான், வெறும் 895 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறான்னு சொன்னா இது பச்சை பொய்யா இல்லையா? அதையும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் 10,000க்கு மேற்பட்ட இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் 2024ஆம் ஆண்டுக்குள்ளாக மனநல பிரச்சனைகளுக்கு மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக PTSD என்று சொல்லக்கூடிய மனச்சோர்வு நோய் அவர்களுக்கு தொற்று இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இது என்ன ஸ்பெஷல், இதை விட ஒரு பெரிய ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னு கேட்டா 12,000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேல் ராணுவத்தை விட்டே ஓடி இருக்கிறார்கள். போதுண்டா, நீங்களும் உங்க ராணுவம் நாசமா போனவங்களோட கூட நின்று எங்க ஆக்கள் செத்ததும் நொண்டி முடவனா மாறினதும் தான் மிச்சமா போச்சே தவிர கிழிச்சது ஒன்றும் கிடையாது. ஆளை விட்டா போதும், வழக்கு போடுறேன்டா போட்டுக்க, இனிமே உன் ராணுவமும் வேணாம் சவகாசமும் வேணாம்னு சொல்லி 12,000 பேர் ராணுவத்தை விட்டு ஓடிவிட்டார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய செய்தி மேற்கோளை காட்டி எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை, இஸ்ரேலுடைய ஊடகம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இஸ்ரேலுடைய உண்மையான நிலையாக இருக்கிறது. தோல்விக்கு மேல் தோல்வி, அடிக்கு மேல் அடி, ஈரான்ட்ட இருந்து அடி, ஹிஸ்புல்லாட்ட இருந்து அடி, பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருந்து அடி. அதான் ஈரான் ஹிஸ்புல்லா ரெண்டாவது வச்சுக்கிறோங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு சின்ன ராணுவம், ஒரு சின்ன இடம், ஆனால் பங்கருக்குள்ள தான் வேலை. அடிச்ச அடியில் இவ்வளவு பேர் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் காசாவுக்குள்ள 113 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தாலா அவருடைய ஈமானை பொறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தாலா அவர்களுக்கு வழங்குவான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தாலா அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு 637 அப்பாவிகள் ஒரே நாளில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டதில் 113 பேர்ல 34 பேர் உணவு தேடி சென்றவர்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல 2 நாடுகள் தீர்வுதான் பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் என்கிற கருத்து சர்வதேச மட்டத்தில் உயர்ந்து வருகிற இந்த நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு ஆதரவாக அமெரிக்கா இன்றைக்கும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போறதாக ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா நீங்க செய்யற வேலை சமாதானத்தை சீர்குலைக்கும். நாங்க ராஜதந்திர ரீதியில இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பாலஸ்தீன தனி நாடு என்று அறிவிச்சீங்கன்னு சொன்னா அது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை இன்னும் தைரியப்படுத்தும், அவங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும், அமைதி முயற்சிகளை கெடுக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. அமைதி முயற்சின்னு என்ன பண்ணினாங்க? முழுக்க முழுக்க இஸ்ரேல் அந்த யூதர்கள் 50 பேரை காப்பாற்றிக்கணும், அவ்வளோதான். காசாவில் எத்தனை பேர் செத்து போனாலும் பரவாயில்லை, பாலஸ்தீனத்தை முழுமையாக அபகரிக்கணும், பாலஸ்தீனம் ஒரு நாடே இருக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த அறிவிப்பையும் போட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் கண்டுகொள்வதில்லை என்கிற மிக தெளிவான விமர்சனமும் தற்போது உருவாகி இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு முடிவில் இருக்கிற மாதிரியே தெரியுது. இந்த மாதிரியான சூழல்ல தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக தனி அரசாங்கமாக அங்கீகரிக்கிற பிரிட்டிஷினுடைய திட்டம் வெளிவர இருக்கிறது
என்கிற ஒரு செய்தி வெளியாக இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு தி டெலிகிராஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தொழிலாளர் கட்சிக்குள்ள ஏற்படக்கூடிய கடுமையான அழுத்தத்தை பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டாமர் சந்தித்து வருகிறார். கடுமையான பிரஷர் அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் இதற்காக வேண்டிய இந்த வாரம் இந்த வீக் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதா இல்லையா என்கிற தன்னுடைய திட்டவட்டமான தீர்மானத்தை வெளியிட இருக்கிறார். பெரும்பாலும் அங்கீகரிக்கிற நிலைக்கு தான் அவர் செல்வார் என்கிறது தி டெலிகிராஃப். அதை தாண்டி பிரிட்டிஷினுடைய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பதற்கு பிரதமர் மிக நெருக்கமாக இருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. பிரிட்டிஷினுடைய பிரதமர் பாலஸ்தீனத்தை தனி நாடாக மேக்சிமம் அங்கீகரிக்கத்தான் போறாரு, அதற்கு ரொம்ப நெருங்கிட்டாரு என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய அழுத்தம் அவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிப்பதற்கு அடிப்படை காரணமாகவே எது நிற்குதுன்னு சொன்னா, பாலஸ்தீன மக்கள் பசியிலே செத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு இல்லை, பஞ்சத்தினால் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எனவே அவங்களை அங்கீகரித்து அவங்களை தனியாக ஆக்கி விட்டோம்னா தான் அவங்க தேவைகளை அவங்க நிவர்த்தி செஞ்சுக்கிறாங்க என்கிற ஒரு நிலைக்கு மற்ற நாடுகள் செல்லுகிற காரணத்தினால தானும் அந்த நிலையை எடுக்க வேண்டி இருக்கிறது என்கிற இடத்திற்கு பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டாமர் வந்திருக்கிறார் என்கிற செய்தி வெளியாக இருக்கு. என்ன இருக்கக்கூடிய ஒரு பெரிய தர்ம சங்கடம் என்று சொன்னா, இதற்கெல்லாம் ஒரு மாசம் இருக்குது. 1ஆவது தேதியில இருந்து அடுத்த இந்த மாதம் 28, 29 தேதிகளில் தான் ஐநாவினுடைய அமர்வு நடைபெற இருக்கிறது. அதுக்குள்ள என்ன பார்க்கறாங்கன்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, காசா நேத்து என்ன சொல்றாருன்னா, காசா பிள்ளைகளுடைய அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அங்கே ஏதோ பிள்ளைகளுக்கு கஷ்டமா தான் தெரியுது அப்படின்னு இன்னைக்கு காசாவினுடைய குழந்தைகளை பார்த்தா எனக்கு மனசு தாங்கல, அவங்களுக்கு உணவு கொடுக்கிறதுக்கு நான் திட்டம் கொண்டு வர போறேன். இது எதுக்கு கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா, காசாவில் என்ன பிரச்சனை, பசியால் சாகுறாங்க தானே, அதுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தா சரி தானே, அதுக்காக நீங்கள் ஏன் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கணும்? இந்த ஒரு கோரிக்கையை கொண்டு வந்து அதை தடுக்கிறதுக்கு பிரித்தானியாவும் குறிப்பாக பிரான்ஸும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சுட்டாங்க. குறிப்பாக பிரித்தானியா அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னாலே சோழி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் அவங்களால தான் இவ்வளோ பிரச்சனையும், அவங்க தான் வரலாற்று பிழை செஞ்சவங்க. அந்த ரெண்டும் பண்ணிட்டாங்கன்னா வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் 4 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்திருக்கும். அமெரிக்கா மட்டும் அப்படி சிங்கிள் டீ ஆத்திக்கிட்டு நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதுக்காகத்தான் இந்த ஒரு காரியத்தை பண்ண பார்க்குறாங்க. நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம், அது செய்ய போகிறோம். இன்றைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெயினும் ஏர் ட்ரூப் பண்ணியிருக்கிறாங்க. ஏர் ட்ரூப் பண்ண வேணாம்னு ஐநா சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏர் ட்ரூப் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த அரபு நாட்டு முதலைகள் இருக்குதா இல்லையா, இந்த பயல்களும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், 28 டன் 3 தடவை ஏர் ட்ரூப் பண்ணி 28 டன் உணவுகளை ஜோர்தானும் யுஏயும் போட்டிருந்தாங்க. அது 2 லாரியில் கூட ஏற்ற முடியாத உணவு என்று சொல்லி பாலஸ்தீன அமைப்புகளை வெளிப்படையாக அறிவிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா, இப்படி பண்ணி உணவு கொடுக்குறோம் பாருங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. இவ்வளவு காலமாக கொடுக்காதவங்க இப்போ எவ்வளவு ஆர்வமாக வர்றாங்கன்னு தெரியுதா இல்லையா? என்னன்னா இதை கெடுத்துறணும். அல்லாஹ் தான் போதுமான இந்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கு. இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய 2 அமைச்சர்கள் ஸ்மாரிச் அதே போன்று பென்கிவிர் ஆகியவருக்கு எதிராக இன்றைக்கு நெதர்லாந்து தடை விதித்திருக்கிறது. நெதர்லாந்து ஏற்கனவே இஸ்ரேலை அச்சுறுத்தலான நாடு, எங்க நாட்டுக்கு இவங்க ரொம்ப அச்சுறுத்தல் பயங்கரமானவங்க என்கிற பட்டியலை சேர்த்திருக்காங்க. அது தொடர்பான தனியான வீடியோ நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ்ல இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர் அதை விரிவாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தடை இன்றைக்கு 2 அமைச்சர்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதுல ஸ்மாரிச் என்கிற மிக முக்கியமான இனவாத அமைச்சர் என்ன பண்றாருன்னு கேட்டா, காசாவை பாலஸ்தீனத்தில் இருந்து எடுத்து தனி நாடாக கொடுப்பதை விட இஸ்ரேலோட தான் அதை இணைக்கணும். காசாவையும் இஸ்ரேலோட இணைச்சிடணும், வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேலோட இணைச்சிடணும், பாலஸ்தீனம் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கும் கருத்து சொல்லியிருக்கிறார். சொல்றது மட்டுமில்லாமல் அதில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு அரபி குரூப்ட இருந்து எடுத்து இன்னொரு அரபி குரூப்ட காசாவை கொடுக்க முடியாது. என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருந்து எடுத்து அப்பாஸ் கையில் கொடுக்க இயலாது, அது நம்ம கிட்ட தான் இருக்கணும், காசா இனி நமக்கு தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அவருக்கு அந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இப்படியான ஒரு இனவாத கருத்தை உச்சமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகம் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, டச்சில் இருந்து நெதர்லாந்துல இருந்து அவர்களுடைய தூதுவரை வரவழைத்திருக்காங்க. ஏன்னா நெதர்லாந்து இஸ்ரேலை பயங்கரமான அச்சுறுத்தலான அரசாங்கம் என்று அறிவிச்சிட்டாங்க. இந்த 2 அமைச்சர்களுக்கும் தடை விதிச்சிருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் தூதுவரை வரவழைக்கிறோம் என்று 2 நாட்டுக்கு மத்தியில் முருகடிச்சு நாங்கள் கூப்பிடுறோம் என்று கூப்பிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமை காசாவுக்கு ஆதரவாக சர்வதேச அளவில் திரண்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களில் ஜனநாயக ரீதியாக பங்கெடுங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. குறிப்பாக காசாவில் ஜியோனிச ஆக்கிரமிப்பை நிறுத்த கோருங்கள், இனப்படுகொலையை நிறுத்த கோருங்கள், பஞ்சத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துங்கள், காசா அப்பாவிகளை பாதுகாப்பதற்கு அழைப்பு விடுங்கள்.
செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளை முன் வச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்துங்க. குறிப்பாக காசா, ஜெருசலேம், புனித மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த மூன்றையும் பாதுகாப்பதற்காக நீங்கள் வீதியில் திரண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்கள். உலகளாவிய காசா தினமாக கமிங் சண்டே நாங்கள் அறிவிக்கிறோம்னு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு யாருக்கெல்லாம் ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப முடியுமோ அவங்களுக்காக எல்லாம் குரல் எழுப்புங்க. என்னாலேயும் முடியல, ஏன்னா எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் ஒவ்வொரு ஊர்களில் சின்ன சின்னதாவது பண்ணுங்கிறோம். ஆனால் அதை எத்தனை பேர் காதில் வாங்குறாங்க, எத்தனை பள்ளி நிர்வாகங்களுக்கு புரியுது, எத்தனை அமைப்புகளுக்கு புரியுது, கேட்குது, காதில் விழுகுது, உணர்றாங்கங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. எனக்கு ஒன்று தான் பண்ண முடியும். இதை நம்ம இந்த அளவுக்கு நம்ம அடி வாங்கலை, ஆனால் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இவங்க படுகிற அடியில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு ஜனாசா எரிப்புங்கிற ஒரு சங்கடத்துக்கு நம்ம உள்ளாகி இருந்தோம். பெரிய ஒரு இழப்பாக அது நமக்கு மாறிச்சு. காசாவினுடைய அழிவோட ஒப்பிடக்கல அது ஒரு தேக்கரண்டி அளவு தான். என்னதான் சொன்னாலும் அந்த இழப்பையே நம்மளால் தாங்க முடியல. துடிச்சு போயிட்டோம், ரோட்டில் இறங்கி போராடினோம், நாட்கணக்காக அது இழுபட்டி போய்கொண்டே இருந்தது. அந்த உரிமையை வென்றெடுக்கிறதுக்கு நம்ம பட்ட பாடு நமக்கெல்லாம் தெரியும். இந்த நேரத்தில் நமக்காக வெஸ்ட் பேங்க்ல, ரமல்லாவில், ஜெருசலத்தில் எல்லாம் ஆர்ப்பாட்டங்களில் அந்த மக்கள் குதித்திருந்தார்கள். இன்னைக்கு அந்த மக்கள் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட போய்கொண்டிருக்கிறது. பசியில் உடம்பு உக்கி போய் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். உணவு கிடையாது, குடிப்பதற்கு மருந்து இல்லை. நம்ம ஒரு பெட்டி செய்தியாக பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம்ல. அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் தான் அனைவருக்கும் இதற்குரிய உணர்வுகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை மட்டும்தான் நாம் பண்ண முடியும். இப்படியான சூழலில் இன்றைக்கும் ஜபாலியா, நார்த் காசா பகுதிகளில் ஜபாலியாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு வெஹிக்கிளை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய துணை இராணுவ குழு அறிவித்திருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஆட்களை ஏற்றிக்கொண்டு சென்ற ஒரு வெஹிக்கிள் தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 5 பேர் பயணித்திருக்கலாம் என்று நம்பப்படுகிற நிலையில் இன்றைக்கு இந்த தாக்குதல் மாத்திரம் தான் காசாவுக்குள் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக துஆ கேட்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு. இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க. இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம், அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க. மாஷா ஏண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது, ஒன்றும் ஏண்ட காசு இல்லை. என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி. அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு 14 வீடுகள் கட்டுகிற திட்டத்தை செஞ்சு வர்றோம் கடந்த ரமலானில் இருந்து. அதில் ஒரு 5 வீடுகள் கட்டுகிற பணி முழுமையாக முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு. அந்த வீடுகளை கையளிக்கிற வேலையை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் 2வது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு. ரியாஸை பற்றி ஒன்று சொல்லணும். என்னென்னு சொன்னால், அவர் ஒரு கடலுக்கு தொழிலுக்கு போகிறவர், இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர். இதே நேரத்தில் நான் சொன்னால் ரியாஸ் தப்பாக எடுத்துக்கிறவாரோ தெரியல, இவர் இந்த வீட்டை கட்டணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவங்களோட மனைவி ஃபாரின் போயிருந்தாங்க. இப்போ இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம், அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். பரவாயில்ல தான் ரியாஸ் இதை சொன்னதுக்கு? பிரச்சனை சரியா? அதனால் உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம். அது அவங்களோட ஒய்ஃப் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கொண்டு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க. இப்போ ரியாஸ் எப்படி இருக்குது வீடு? பிரச்சனை வாங்க பார்ப்போம். இதுக்கு நாங்கள் விழா எல்லாம் நடத்தி ரியாஸ் இதெல்லாம் வைக்கல நாங்கள், ஏன்னா அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவழியும். சும்மா பெஸ்ட். எதுக்கு அதை நாங்கள் அடுத்த வீட்டுக்கு நாங்கள் போட்டோம். சரியா? இன்ஷா அல்லாஹ் எங்களோட அடுத்த வீட்டு கட்டுமானங்கள் வரும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சோம். இதுதான் ரியாஸ்ல வீடு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 2வது வீடு. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க பொருட்களையும் அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாண்டு. இது கிச்சன். சொரவா கிச்சன் அவங்க எல்லாம் மாஷா அல்லாண்டு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஓகே,
உங்கள் எல்லோருடைய உதவியாலையும் மாஷா அல்லான்னு சொல்லி இந்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது. ரியாஸ், உங்களுக்கு சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். சந்தோஷம் தானே? நிறைய சந்தோஷம். சரியா, உங்கள் வீடு உங்களை கையில் ஒப்படைச்சிட்டோமே. மாஷா அல்லாஹ். சரியா, தந்தை இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் துவா செய்யுங்க. மாஷா அல்லாஹ். ஏண்டா இதெல்லாம் சிறுக சிறுக நம்ம சேமித்தது ஒன்றும் ஏண்ட காசு இல்லை. ஒவ்வொரு நாளும் வீடியோ காசாவில் நடக்கிற அநியாயங்களை நம்ம பேசுகிற போது இந்த அநியாயங்களோட சேர்த்து தான் இங்கே இருக்கிற அவலங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த மக்கள், அதை பார்க்குற எல்லா மக்களும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எல்லோருமே நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. 140 ரூபா, 200 ரூபா, 5000 ரூபா, 2000 ரூபா, 10,000 ரூபா, இப்படி சின்ன காசு. பிறகு ஒரு உண்டியலை கூட போன வாரம் ஒருத்தர் கொண்டாந்து தந்திருந்தார், ஒரு 9,500 ரூபா சம்திங், அதுலேயும் இருந்தது. அப்போ இப்படியெல்லாம் சேர்த்து தான் இதெல்லாம் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். எனவே மார்க்க கட்டமைப்போடு இருங்க, அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றுகிற அந்த காரியங்களோட சிறப்பாக இருக்கிற அதே நேரத்தில் அந்த மக்களுக்காகவும் தினந்தோறும் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். நிறைய இதுக்காக அந்த மக்கள் எல்லோருமே சிரமப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 9 வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவா கேளுங்க. உங்கள் வீட்டை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். சரிதானே? சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களோட மனைவி திரும்ப வந்துட்டாங்கங்கிறதும் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. எங்களால் உங்களுக்கு அப்படி ஒரு உதவி நடந்திருக்கு இந்த மக்கள் அத்தனை பேராலையுங்கிறது பெரிய மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. சரிதானே? ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மக்களுக்கு? மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது, எனக்கு நிறைய கனவு ஒன்று இருந்தேன். அந்த கனவு எனக்கு நிறைவேற்றி, அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய காலங்கள் நான் இப்படி நினச்சின்னு இருந்தேன். எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி ஒழுவாமல் சாமச்சியாமல் நிம்மதியாக படக்கக்கூடிய அளவுக்கு இப்போ எனக்கு நிம்மதியாரி. அந்த அளவுக்கு நான் நன்றி சொல்லி அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் உங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கும் இது திருப்தியாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு பெரிய திருப்தியாக இருக்குது ரியாஸ். சரியா? நல்ல திருப்தி. ரொம்ப இந்த வீடு கட்டுகிற நேரத்தில் நம்மளோட ஃபௌமிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். ஃபௌமி வாங்க, எல்லாரையும் பேசக்கல, உங்களை பேச முடியலுமா? வாங்க. இந்த 5 வீடுகளையும் இதுவரைக்குமே, அடுத்து மீது இன்னும் 9 வீடு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணுறது தளபதி தான் நமக்கு இங்கே. ரியாஸ் ரொம்ப ஒத்துழைப்பாக, இவர் கடல் வேலைக்கு போகிறவர், சூப்பர்வைசர் மாதிரி இருந்தார். வீட்டு வேலை நடக்கிற டைமில் ரியாஸ் கடலுக்கும் போக மாட்டார், இங்கே நின்று வீட்டு வேலை அவரும் ஒத்துழைப்பாக இருப்பார். மாஷா அல்லான்னு சொல்லி துவா செய்யுங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். சரிதானே ரியாஸ்? சந்தோஷம் தானே? சந்தோஷம். ஓகே, நாங்கள் போகிறோம் உங்களோட வீடு. நாங்கள் வந்தால் எனக்கு அது வந்தால் ஒரு பிளேன் டியூன் தாங்க இன்ஷா அல்லாஹ். சரி, சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவற்றில் கட்ட முடியும். இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத் பணத்தையும், ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத் நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும். இதில் மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 4 வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் 9 வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 வீடு, இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ, ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு. இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது 3 தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே சகோதரர் ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும், திரும்ப போகிறதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும்.
இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன். ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.